வணக்கம். இன்று நாம் பத்மநாபன் ராமு சேனலில் என்ன ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் என்றால், பல்வலி, மிகவும் கடுமையான ஒரு பல்வலி. அப்புறம் பல் ரொம்ப உறுதி இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முத்திரை. இந்த முத்திரை தினம் ஒரு 5 நிமிடம் செய்யும் பொழுது நல்ல மென்மையான மனம் இருக்கும். நல்ல மனசு ரொம்ப மென்மையாக இருக்கும். நல்ல பல்லெல்லாம் உங்களுக்கே அது தெரியும். ஒரு ஸ்ட்ராங்காக ஆகுறது, ஒரு உறுதியாக இருக்கிறது, எப்பயும் இல்லாமல் அந்த பல்லில் உள்ள ஒரு பலம் உங்களுக்கு தெரியும். டெய்லி ஒரு 2 முறை செய்யலாம். இது செய்யும் பொழுது உங்களுக்கு உடல் சூடு அதிகமாகி தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் எப்பயும் குடிக்கிறத விட ஒரு 1/2 லிட்ரு அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த நல்ல சரி 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 உடலில் அந்த சூடு சரிவிகிதப்படும். அது எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். இந்த நடுவிரல், மோதிர விரல், முதல் கோடு, இந்த ரேகையில் முதல் கோடு இருக்குல்ல, இப்படி செஞ்சோம்னா அது அபான வாயு முத்திரை ஆயிரும். இந்த முதல் கோடு இருக்குல்லங்க, விரல்லேருந்து இந்த முனியிலேருந்து முதல் கோட்டுக்கிட்ட இந்த கையை வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 2 விரல்களும் இப்படி நல்லா நேராக இருக்கணும். பார்த்துங்க, இந்த கை நான் இந்த பெருவிரலை எந்த இடத்துல தொட்டிருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோதான். இந்த முதல் கோடு, இந்த முதல் கோடில் வச்சு ஒரு 5 நிமிடம். லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. அந்த முதல் கோட்டில் அந்த விரலில் கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுங்க. இந்த மித்த 2 விரல்களும் நல்லா நேராக நிற்கணும். சாதாரணமாக மூச்சை இழுத்து விடுங்க. தினம் ஒரு 5 முறை இந்த முத்திரையை செய்யுங்க. நல்லா பல்வலி விரைவில் குணமாகும், பல் உறுதியாகும், கொஞ்சம் உடல் சூடு கொஞ்சம் அதிகமாகும். தண்ணி மட்டும் நல்லா குடிங்க. ஓகே நண்பர்களே, நாளைக்கு ஒரு அற்புதமான நோய் தீர்க்கும் முத்திரையில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறுவது சமூக ஆவலர் பத்மநாபன். நன்றி, வணக்கம்.